பார்த்தேன். பப்ஜி மொபைல் அபிஷியலாவே டிஸ்கார்ட் சர்வர் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். அதான் அவங்க அப்படியா? இந்த மாதிரி சொல்லி எனக்கும் ஆனால் ப்ராமிஸாக எதுவுமே தெரியல பப்ஜி பேனா என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நடக்கும்போது சொன்னாங்க. பட் ஆனால் அப்போ வந்து சர்வர் பற்றி பேசலை, சர்வர் பற்றி பேசல. பப்ஜி வந்து அப்போ வந்து அப்போவுமே பப்ஜி அபிஷியலா நியூஸ் கொடுக்கவே இல்லையே பேன்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் மட்டும் தானே சொல்லுச்சு. இல்லை பப்ஜிலேயுமே சொல்லியிருந்தாங்கல்ல ப்ரோ. பப்ஜி அஃபிஷியல்லையுமே ட்விட்டர்லேயே இதுலேயே ஒன்று மெசேஜ் வந்துருந்துச்சு, அவங்க சேர்ந்து போட்டிருந்தாங்களே. போட்டுட்டு தானே நம்மள்ட்ட இங்கே கேட்டானுங்க, இங்கே அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் நாளைக்கு போகுமா என்ன, திடீர்னு நாளைக்கு போனால் எப்படி ப்ரோ அது போகும்? அது போகுமா பொறுமையாக சர்வர்னா ஒரே நாள் அப்படியே இது பண்ணிடுவாங்களா, நம்பிக்கிறவங்களா என்ன தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம இது என்ன சொல்றது, டிக்டாக் இருக்குல்ல அந்த மாதிரி தான். ஆமாம், இப்போ சப்போஸ் இந்தியன் சர்வரை தூக்குனா நம்ம வேறு சர்வர் வச்சு விளையாட முடியாதா? இப்போ இதுலேயே சர்வர் இருக்கே, இல்லை இதுனா விபிஎன் அந்த மாதிரி. எனக்கும் ப்ராமிஸாக ஒன்றும் தெரியல. ஓகே, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் தான். நாளைக்கு வரை வெயிட் பண்ணால் தான் தெரியும். எதுவுமே வந்து யார் சொன்னாலுமே வந்து பப்ஜி பேனா என்னன்னு சொல்லி தெரியல. சர்வரில் பேனாலும் நம்ம வந்து நிறையா இது இருக்குது. அதாவது கொரியன் வெர்ஷன் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. ஸோ நம்ம அது கூட ப்ளே பண்ணலாம். பட் என்ன பிங் வந்து நம்ம கரெக்டாக இருக்காரு. இந்தியன் சர்வருங்கிறது நமக்காக கிரியேட் பண்ணது. ஸோ அதில் வந்து பிங் எல்லாம் கரெக்டாக அது நம்ம வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சர்வர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வேறு எதுனா ஆப்ஷனல் இருக்கும். இப்போது என்ன சொல்கிறது, இப்போ ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்குனானுங்க, ஆப் ஸ்டோர்லேருந்து தூக்குனாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் இருந்துச்சு. அதாவது ப்ளே ஸ்டோருக்கு பதிலாக நம்ம வேறு தேர்ட் பார்ட்டி இதுலேருந்து டவுன்லோட் பண்ணோம். இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி எதனா ஒரு சொல்யூஷன் இருக்க தான் செய்யும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? டப்புன்னு போய்டும் அப்படின்னா உடனே எல்லாம் போயிடாது. இப்போ எப்படி டிக்டாக்குங்கிறது அது டோட்டலாக வேறு. ஸோ டிக்டாக் மாதிரி பப்ஜி போகுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தளவு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு தான். அதாவது என்ன சொல்கிறது, போகலாம். பட் போனாலும் ஒரேடியாக டப்புன்னு வந்து எல்லாருக்கும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சர்வர் அப்படின்னு சொல்லும்போது தான் டோட்டலாக சர்வர் தூக்கிட்டாங்கன்னா யாருமே ப்ளே பண்ண முடியாது அந்த சர்வரில். ஸோ என்னன்னு தெரியல, எல்லாத்துக்கும் டைம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரே நிதிஷ்குமார் ப்ரோ, பப்ஜி சர்வர் ஷட் டவுன் அட் 12 PM. ஆனால் அண்ணன் ப்ரோ பண்ண போகிறாங்க ப்ரோ. பப்ஜி பேன்ஸ் எனி கேம்ஸ் லைக் பப்ஜி மொபைல் ஆர் யூசர். நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியல. நீங்கள் சொல்கிறதே எனக்கு இப்போ நீ சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் அதை பற்றின அப்டேட்டே எனக்கு தெரியல. பப்ஜி பேனா ப்ரோ, கொஞ்சம் சொல்லுங்கள். சிவாஜி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. ஒரு பப்ஜி பேன் வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து பப்ஜி பேன் ஆயிடுச்சு ப்ரோ. பப்ஜி விளையாட முடியல அப்படின்றதுக்காக அது பப்ஜி வந்து பேன் ஆகல அப்படின்றது அர்த்தம் கிடையாது. 2 மாசத்துக்கு முன்னாடி பப்ஜி பேன் தான். ஓகேவா? அதாவது செத்துட்டாரான்ற கேள்வி கேட்கக்கூடாது. ஓகே, அது செத்து போய் ரொம்ப நாள் ஆகுது. பாரு ஆப் இந்தியன் கவர்மெண்ட் பப்ஜிக்கு ஆப். ஐ எம் ஹாப்பி பப்ஜி லவர், டோன்ட் மேக் ஹர்ட் மீ ஆல்சோ பப்ஜி பிளேயர். ஹியர் ஆஃப்டர் பிசி கேம்ஸ் வில் ஹேவ் அ ஹைக். நீ தான் சொல்ல, இனிமேல் தான் சொல்லிக்கணும். ஆமா, இனிமேல் தான் சொல்லிக்கணும். தூக்கிட்டு வந்து எப்பா எங்க பத்தல கொரியன் வெர்ஷனே, நான் கொரியாவுக்கு போயிடலான்னு சொல்லி பண்ணுவாங்க. நீ வேற அதெல்லாம் அழிக்க முடியாது ப்ரோ. நம்ம மேலே திருத்தவும் முடியாது, அழிக்க முடியாது. நான் உட்காரம் பாடுறா 11 மணி நேரம் கொரியன் வெர்ஷனை போட்டேன் அப்படின்னு உட்காருவாங்க. அதெல்லாம் எதுக்கு? மேல போக அவனை அப்படின்னு உட்காருவாங்க. நமக்குலாம் எதுக்கு தேவையில்லாத வேலை? எதுக்கு அங்க போய் கொரியாவை திட்டிட்டு இருப்பாங்க. பவர் பேங்க் லெஃப்ட் ஆயிட்டான். யாரடா திட்டு? நாடு யாரையுமே திட்டலையாடா. நாடு ஆமா 5 years ago அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. PUBG Mobile to shut down all servers and access in India by 30th October 2020. PUBG Mobile announces the termination of all servers and user access in India from 2020. The decision came after the government called to ban the game 2nd September. அப்படியா? ஓ, பப்ஜியே பண்ணிச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, பைபாஸ் பண்ண முடியாது. டிக்டாக் மாதிரி ஆயிரும் இப்போ. ஆமா, பப்ஜி பண்ணிட்டாங்கன்னா வேலைக்கு ஆகாது, அவ்வளவுதான். ஓபி. அதுதான் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் சொன்னேன். ஓகே, in an unexpected turn of events and on today, PUBG Mobile India official termination of all the users access India. PUBG Mobile light starting and announcement came to the India's government decision. PUBG Mobile hiked on 2nd October 2020. The game has banned under section of 69A of the Information Technology Act 2009. Further elaborating, PUBG Mobile India said that all the publishing rights for PUBG Mobile will be returned the owner of PUBG intellectual property. PUBG Corporation PUBG Mobile also stressed on the fact that protecting user data
protecting user data is their top priority, and they have always complied with the data protection laws of the community. PUBG Mobile to shut down all service and access in India. ஐயோ ஓகே பப்ஜி மொபைல் அவன் பப்ஜி மொபைலே ஒரு இது பண்ணியிருக்காங்களா இதில் ட்வீட் பண்ணியிருக்காங்களா இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் to comply with the invention order of the Ministry of Electronics and Information Technology and will terminate all servers and access for users in India. PUBG Mobile Blivik and PUBG Mobile October. ஐயோ டேய் என்ன இது protecting user data has always been a top priority, and we have always data protection laws and since in India all user gameplay information is processed in the transparent manner. We deeply regret this outcome and sincerely thank you for your support and love from PUBG Mobile India. ஐயோ அவ்வளோதானா ஐயோ தம்பிகளா இன்னாத்தல சீரியஸாக போயிடுச்சு மேட்ரு ஓடனோ ப்ரோ எந்தே மாதிரி அந்த ஆனா எதுவுமே இல்ல அன்வேனா போகுதுன்னு சொல்லிட்டு மொத்தமா ஸ்டார்ட்ல ப்ரோ ஐயோ ப்ரோ அவ்வளவுதானா ப்ரோ என்னத்தல பப்ஜியை சொல்லிக்கிறாங்க என்ன அது டாப் 5 போறது இப்ப பப்ஜிக்கே புரியலையா என்ன வசந்த் இப்படி பண்ணிட்டாங்க இது இன்ஸ்டாகிராம்ல GTA 5 RP சேர்த்துக்கோ ப்ரோ கம் டுமாரோ ஒன்லி பேட் நான் வேற ட்ரைஅவுட்ஸ்க்கு ரெடி ஜி Dear fans, to comply with the intern order of Ministry of Electronics and Information Technology dated September 2, 2020, Tencent will terminate all service and access for users in India. PUBG Mobile Nordic Map Livik. PUBG Mobile Lite together December 30. India, all user gameplay information is processed in manner as disclosed in our privacy policy. Deeply regret this outcome. Thank you for your support and love you from PUBG Mobile in India. Bro. You. 40 in the chat. ஏமே ஹெட்போன்ல தள்ளு ஏய் நோட்டீஸே விட்டாங்கடா டி ஹலோ என்ன ப்ரோ நோட்டீஸே விட்டாங்க ஐயோ ப்ரோ கேக்குதா ஹலோ கேக்குதாடா கிளிக் பண்ணி இன்வைட் பண்ணு கேக்குதா கேக்குது ஏய் நோட்டீஸே விட்டாங்கடா பப்ஜிலே வந்துருச்சுடா எத்தனை மணிக்கு இப்போ ரீசெட் பண்ணி எல்லாம் வருது உள்ள வருதானா பார்த்தவர் உங்களை ஏதோ பார்த்துட்டு இருந்தோம் டைமிங்ஸ் போடலையா போட்டாங்க அவ்வளவுதான் வேணாம் போகுது இப்போ சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரமா 8000 டைமிங்ஸ் போட்டா கமான் गाइस லைவ்ல வேணாம் வாங்க பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் அழுத்துங்க ஆல் பண்ணுங்க गाइस ப்ரோ 12 மணி ஆயிடுச்சு ப்ரோ 12 o'clock ஐயோ ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவு நேரம் நிறைய தடவை பாத்துர்க்கேன் பட் ஃபர்ஸ்ட் டைம் நோட்டீஸ்ல பாக்குறேன் ப்ரோ இப்போதான் கண்டிப்பா தர பேன் ரெடி டாம் ஷோர் பேன் வராத திரும்பி வராதா ப்ரோ வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க பாக்கலாம் ஏன் ப்ரோ ஒரு 1 மந்த் அந்த மாதிரி அதுக்கு அப்புறம் கூட அன்பேன் பண்ண மாட்டாங்க தெரியலையே கியார் போலாம் ஆனா இது ஜியோ இல்ல போய்யா ப்ரோ இல்ல இப்ப சொல்றேன் அதுல இன்னொன்னு இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவன் PUBG மொபைல் PUBG லைட் தான் சொல்றாங்க PUBG கேஆர் வெர்ஷன் சொல்லவே இல்ல so we can play PUBG கேஆர் PUBG-னாலே அது எல்லாமே அதுல மென்ஷன் ஆயிடுதுல ப்ரோ இல்ல கொரியன் வெர்ஷன் வச்சிருவங்க நோட்டிபிகேஷன் வரலையா அப்புறம் ஏன் PUBG லைட்னு போட்டுருக்காங்க எக்ஸ்ட்ராவா PUBG-ன்னு போடாம PUBG லைட் PUBG மட்டும்தான் கேஆர் வெர்ஷன் கிடையாது கேஆர் வெர்ஷன் போலாம் இல்லனா சந்தோஷம் தான் கேஆர் வெர்ஷன் சேம் இதே மாதிரி தான் நாளைக்கு கேஆர் வெர்ஷன் गाइस கேஆர் வெர்ஷன் கமிங் அப் வாடா இப்ப டவுன்லோட் போட்டுறவா அவ்வளவுதான் போட்ற வேண்டியதுதான் வாடா ஒண்டை ஒடையபோது பண்ண டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர் எல்லாம் கிருபை தான் गाइस நாளைல இருந்து நான் எல்லாம் கிருபை பண்றேன் கண்ணே இல்ல
என்ன பப்ஜி பேன் சொல்றீங்க? ஆமா ப்ரோ, பப்ஜி தான் ப்ரோ, பேன் தான் ப்ரோ, பேன் தான். சர்வர் டவுன் ஆகுது, பட் திருப்பி இந்தியாவுக்கு எப்படி வர போறானே தெரியல. டோட்டலா இப்போதைக்கு சர்வர் டவுனு, பட் இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸ்டில். இது ஆல்ரெடி பண்ண பேனு தான். சர்வர் வந்து இப்போ இதா பண்ணாம வச்சிருந்தது, இப்போ சர்வர் இது பண்றானுங்க, அவ்வளவுதான். மற்றபடி நடந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. சர்வர் மட்டும் டவுன் ஆகாம இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ சர்வரும் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகும். இன்னும் நாளையில இருந்து டவுன் பண்ணிடுவானுங்க. என்னையா அவன்கிட்ட போய் எல்லாரும் அடி வாங்கிட்டே இருக்கீங்க கூட சொல்லலாம். ஸோ பப்ஜி வந்து அஃபிஷியலாக நாளையிலேருந்து ஓப்பன் ஆகாது அப்படின்ற மாதிரி தே ஆர் சேயிங் இன் இந்தியா. ஸோ யா, அஃப்கோர்ஸ் வாட் எவர் இட் இஸ் அட் த எண்ட் கொரியன் வருஷன் இருக்குது, அந்த வருஷம் இருக்குது, இந்த வருஷம் இருக்குது, நம்ம எல்லா வருஷமும் இருக்குது, அதெல்லாம் ஓப்பன் ஆகும். யா, அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருக்காங்க, நாளையுடன் பப்ஜி மொபைல் இந்தியாவிலே செயலிழக்காத, அதாவது அவங்க வந்து அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. படித்து பார்த்தேன், அதுதான் போட்டிருக்கு, வேறு எதுவும் பெருசாக அர்த்தம் போடல. ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அண்ட் அதை பைபாஸ் பண்ணுறது எப்படி ப்ரோ அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. மேபி அதாவது வந்து சொல்லுவாங்க எப்படியும் எனக்கே வந்து நீங்கள் தான் சொல்லுவீங்க, வாட் எவர் ஹேப்பன் யூ வில் ப்ளே பப்ஜி, we have already installed Korean version of PUBG. ஸோ பார்த்தீங்கன்னா கொரியன் வெர்ஷன் ஓப்பன் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு சேஃப்டிக்கு பிக்னிஸ் ஆகி ரெடி. Let me in, yeah.